சோறு போகிறதேவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் சோஷியல் ட்ராமா ஃபிலிமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற லால் சலாம் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லால் சலாம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதை அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல. சுருக்கமாக ஒரு வரியில் இந்த கதையை சொல்லணும் அப்படின்னா, மூரார்பாத் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. இந்துஸும் அங்கே இருக்கிறாங்க. ரெண்டு மதத்துக்காரங்களும் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுடைய தேர் திருவிழாவுக்கு அவங்க உதவி செய்கிறதும், அவங்களுடைய சந்தனக்கூட்டு திருவிழாவுக்கு இந்துக்கள் உதவி செய்கிறதுமா ரொம்ப ஒன்றுமன்னாக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அரசியலில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்களுடைய ஓட்டை சிந்தாமல் செதறாமல் வாங்கணும், அதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்லி விடுறாரு. ஸோ அவங்க கட்சியில் இருக்க ஆளுங்க இந்த ரெண்டு மதத்துக்காரங்களும் ஒத்துமையாக இருந்தால் நம்மளுடைய கட்சிக்கு ஓட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் நடக்க இருந்த அந்த தேர் திருவிழாவை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த அரசியல் கட்சி அந்த ஊரை தள்ளுது. அந்த தேரை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த ஊர்லேருந்து. ஸோ இதுக்கப்புறம் அந்த தேரை அவங்க திருப்பியும் மீட்டு கொண்டு வந்தாங்களா, அந்த ஊரில் தேர் திருவிழா நடத்துனாங்களா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய கதையாக எனக்கு புரிஞ்சது அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் இந்த படத்தில் அங்கங்கே நிறைய கதைகள் வரும். ஒரே படத்துக்குள்ளே 4-5 படங்கள் பார்த்த மாதிரியும் எஃபெக்ட் வரும். அதெல்லாம் நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, விஷ்ணு விஷால் படம் நடிகளும் வராரு. அவரால் என்ன முடியுமோ அந்த கண்டிப்பாக அவர் செஞ்சுருக்கிறாரு. அவர் இந்த படத்தை எப்படியாவது கரை சேர்த்தணும் அப்படிங்கிற முயற்சியில் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அவரை தான் சொல்லணும். எங்கப்பா விக்ராந்த் அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க, அவருடைய கதைக்கு நான் அப்புறம் வரேன். முதல்லையே சிறப்பு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரோடைய பேரை போட்டுடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து அங்கங்கே அவருடைய முகம் நமக்கு படம் நெடியிலும் தெரியுது. இது எதுக்கு சிறப்பு தோற்றம் போடுறாங்க அப்படின்னு தெரியல. அவர் அங்கங்கே எப்பப்பெல்லாம் வராரோ அப்பப்போலாம் இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்குது. அதுக்கு காரணம் அவருடைய டைலாக் டெலிவரியும் அவர் சீனில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸும். அவரும் இந்த படத்தை தாங்கி பிடிக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. அவரும் வண்டியை நவுத்திட்டு போகலாம் அப்படின்னு முயற்சி தான் செய்கிறாரே தவிர வண்டியை நவுத்தின பாடு கிடையாது. இது போக இந்த படத்தில் சிறப்பு தோற்றம் அப்படின்னா நீங்கள் விக்ராந்த் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஜினிகாந்தை விட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக அவருக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. அப்பப்போ திடீர்னு எங்கேருந்தோ தலையை காட்டுறாரு, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுறாரு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சிறப்பு தோற்றம் விக்ராந்த் அப்படின்னு தான் நீங்கள் போட்டிருக்கணும். அது இயக்குனர் போட தவறிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு. என்ன அவருக்கு இது ஒரு பிரேக் ஈவன் படமாக அமையும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் பாவம், அவருக்கு இன்னமும் ஏதோ ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் தேவைப்படுது. அது லால் சலாம் கிடையாது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது. அது போக இந்த படத்தில் நடிச்சிருக்கிற தம்பி ராமையாவாக இருக்கட்டும், ஜீவிதாவாக இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. செந்தில் கூட அவருடைய கேரக்டர் கொஞ்சம் நல்லா எழுதப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்னாலும், இந்த படத்துடைய திரைக்கதை போகிற போக்கில் அந்த கேரக்டருடைய இம்பேக்ட் நமக்கு எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது. அது போக ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க. அவங்க ஒரு 2 சீன் தான் வந்தாங்க. அவங்க எதுக்கு தான் இந்த படத்தில் இருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவங்க இல்லாமல் போனால் இந்த படத்தில் என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹீரோயின் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத. டெக்னிக்கல் சைடில் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபிலிமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுலேயும் ரொம்ப கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சினிமாட்டோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பங்குக்கு அந்த கிராமத்துடைய அழகை எவ்வளோ காட்டணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாரோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கிறாரு. பாடல் காட்சிகள்லேயும் முக்கியமாக அந்த தேர் திருவிழா அப்படிங்கிற அந்த பாடலில் அவருடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா உதவி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மியூசிக்ன்ற ஆஸ்பெக்டில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு. இசை ஏஆர் ரஹ்மான் வரும்போது மட்டும்தான் ஓகே ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு நமக்கு தெரியுது. மற்றபடி இந்த படத்தில் எந்த இடத்துலையும் ஏஆர் ரஹ்மானுடைய தனித்துவம் தெரிஞ்ச பாடு கிடையாது. ரஜினிகாந்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. மற்றபடி இந்த படத்துடைய மியூசிக்லாம் அவருடைய அசிஸ்டன்ஸ் வச்சு போட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படத்துடைய மியூசிக் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் சைட்லேயும் இந்த படம் ஒரு டவுன் சைடு, அதாவது ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். சரி, இந்த படத்தில் என்ன தான்ப்பா நல்லாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி சொன்னோம் அப்படின்னா, இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அவங்க சொல்ல வந்த அந்த கருத்து, அந்த ஒரு 5 நிமிஷம், அதுதான் இந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்றபடி இந்த படத்தில் நீங்கள் நெகட்டிவ்ஸ் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம்.
உதாரணத்துக்கு இந்த படத்துடைய எடிட்டிங் பேட்டர்னை நீங்கள் சொல்லணும். இவங்க நான் லீனியரில் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து எது ப்ரெசென்ட் எது பாஸ்ட்னு தெரியாத அளவுக்கு வந்து இவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனாலே ஒரு சில இடங்களில் வந்து நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு வந்து இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்து செந்தில் அந்த கேரக்டர் வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் வந்து திருப்பியும் வந்து காட்டுறாங்க. அதனால் மக்களுக்கு வந்து நிறைய குழப்பம் ஏற்படுது. எப்பட்றா இது, இவர் இப்போ தானே செத்து போனார், இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் திடீர்னு இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்துட்டார் அப்படின்றது. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேன்றது ஓகே. படம் இந்த சினிமா ரசிகர்களில் சினிமாவை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க, இல்லை இந்த மாதிரி நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேனா என்னன்றதை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து புரியுது. பட் சாதாரண மக்களுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக புரியாது. நிறைய இடங்களில் வந்து இவங்க சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் உதாரணத்துக்கு மொய்தீன் பாய் அப்படிங்கிற அந்த ரஜினிகாந்தோடைய கேரக்டர், ஸோ அதுதான் இந்த படத்துடைய முதுகெலும்பாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் எதுக்கு சிறப்பு தோற்றம் அப்படிங்கிற அந்த போர்வையில் வச்சாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா படம் நடிகளும் மொய்தீன் பாயை சுற்றி தான் நடக்கிற மாதிரி தான் கான்செப்ட் காட்டுறாங்க. பட் ஏன் அவர் சிறப்பு தோற்றம் அப்படிங்கிறதும் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுபோக விக்ராந்த் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு வந்து நடந்த அந்த ஒரு விபரீதம், அதனால் வந்து மக்களுக்கு பார்க்குற ஸ்க்ரீனில் படம் பார்க்குற மக்களுக்கு ஏதாவது ஒரு இம்பேக்ட் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. விஷ்ணு விஷால் அப்படிங்கிற அந்த கேரக்டர்னால தான் அந்த ஊரே நாசமாக போச்சு, அந்த தேரும் போச்சு, அந்த ஊரில் கலவரமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டர் வந்து அவங்க அம்மாவே வந்து நீ செத்தனா தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து திரத்திலாம் விட்டுறாங்க. அதுக்கப்புறமும் அவர் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அந்த ஊருக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, கிரிக்கெட்லாம் ஆடுறாரு. கிரிக்கெட் ஆடினதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு நம்ம தேர் வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு திரிகிறாரு. ஸோ இதுலேயும் வந்து ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. சரி, கிரிக்கெட் ஆடுறதையாவது இவங்க முழுசாக அந்த படத்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவே எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கிரிக்கெட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் வந்து மதம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வரதுக்காக அந்த கிரிக்கெட்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. சரி, கபில் தேவோட கேரக்டர் வந்து அங்கங்கே வந்து போகும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுக்கு இந்த படத்தில் தேவையில்லாமல் அப்படின்னு தெரியல. அவருடைய பையனை வந்து மொய்தீன் பாய் வந்து அவருடைய பையனான விக்ராந்தை ரஞ்சி ட்ராஃபியில் மிகப்பெரிய பிளேயர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற கனவெல்லாம் ஓகே. பட் அது கபில் தேவ் தான் வந்து கோச் பண்ணணுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அவர் எதுக்கு இந்த படத்தில் சேர்த்தாங்க அப்படிங்கிறதும் புரிய மாட்டேங்குது. பாம்பேயில் மிகப்பெரிய ஒரு டண்டனக்கா டானாக இருக்கிற நம்ம மொய்தீன் பாய், அவரால் ஏன் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு ஒரு டைலாக்கும் வச்சுருப்பாங்க, கிராமத்தில் தான் அவர் அப்படி, பம்பாயில் ஆள் வேறு லெவல். அதாவது பம்பாயில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே வந்து சிம்ம சொப்பனமாக திகழ்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் அவரால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊரில் இருக்கிற அந்த மதக்கலவரம் பண்ணுற அந்த விஷயத்தை வந்து அவரால் தடுத்து நிறுத்த முடியல அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாகவே இந்த படம் பார்க்கும்போது இருக்குது. ஸோ இப்படி எக்கச்சக்கமாக இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சிலர்லாம் அங்கங்கே தலையை காட்டுறாங்க, அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுறாங்க. KS ரவிக்குமார்லாம் வந்து முதல் சீனில் வராரு, அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து சும்மா நடந்து போகிறதுக்கு மட்டும் அவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கே காணாமல் போனார் அப்படின்றதும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜீவிதா ரொம்ப வருஷம் கழித்து தமிழ் சினிமா நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு சீரியல் அம்மா மாதிரி படம் ஃபுல்லாக வந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்குன்னு வந்து பெருசாக ஸ்கோப் கொடுக்குற மாதிரி கேரக்டரும் எதுவும் கிடையாது. ஸோ இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் ஓடுது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படா இன்ட்ரோல் வரும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க. சரி, செகண்ட் ஹாஃபாவது கொஞ்சம் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபை அதுக்கு மேலே இழுக்கிறாங்க, இழுத்துக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் என்னன்றது நமக்கே தெரியும் இல்லையா, இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறோம். அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ்லாம் அவங்க முதல்லையே வச்சிட்டாங்க. ஸோ அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டரும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சுமாரான படம் தான். நீங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களை அந்த படம் கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது சந்தேகமே. அதுக்கப்புறம் உங்களுடைய கால். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா அம்சம் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். மற்றும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.